Hi friends, welcome to our channel Mechanical Mechanism. Hello friends, பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம டேப் பத்தி பார்க்க போறோம். ஓகேங்களா? டேப் அப்படினா என்ன ஓகேங்களா? அதாவது ஹோல்ஸ்ல மறை போடுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டூல் தான் பாத்தீங்கன்னா டேப். ஓகேங்களா? இந்த டேப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மல்டி பாயிண்ட் கட்டிங் டூல் வகையை சேர்ந்தது. ஓகேங்களா? டேப் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஹேண்ட் டேப் இருக்கு, மெஷின் டேப் இருக்கு. ஓகேங்களா? இப்போ ஹேண்ட் டேப் வந்து பாத்தீங்கன்னா அதாவது நம்ம ஹேண்ட் மூலமா டேப் ரேஞ்ச் வச்சு யூஸ் பண்ணி போடக்கூடிய டேப். ஓகேங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹோலில் வந்து பார்த்தீங்கன்னா டேப் பண்ணும்போது 3 டைப் ஆஃப் டேப் இருக்கும். ஓகேங்களா? அது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வருது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டேப். ஓகேங்களா? செகண்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் டேப், லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா தேர்ட் டேப். இது ஏன் இந்த 3 டைப்பாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹோலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிற டேப் வந்து பார்த்தீங்கன்னா 1/3 ஆஃப் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் வந்து பார்த்தீங்கன்னா டேப்பராக இருக்கும். ஓகேங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா டேப்பராக இருக்கிறனால அந்த ஹோலில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக லொக்கேட் ஆகும். ஓகேங்களா? லொக்கேட் ஆகிட்டு நம்ம த்ரெட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த டேப் வந்து ஸ்ட்ரைட்டாக அந்த ஹோலில் வந்து அதாவது ஃபிட் ஆகிறதுக்கு ஃபிட் ஆகிட்டு நம்ம ரொட்டேஷன் பண்ணும்போது த்ரெட் ஃபார்மிங் பண்ணுறதுக்கு இந்த 1/3 ஆஃப் லென்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேப்பில் பார்த்தீங்கன்னா முன்னாடி டேப்பர் இருக்கும். ஓகேங்களா? அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது டேப்பர் டேப் அல்லது ஃபர்ஸ்ட் டேப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டேப். ஓகேங்களா? இந்த செகண்ட் டேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா 1/6 ஆஃப் லென்த் பார்த்தீங்கன்னா டேப்பர் இருக்கும். இது ஏன் அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டேப்பில் போடப்பட்ட த்ரெட்டை இதில் பார்த்தீங்கன்னா இந்த டேப் வந்து அதில் சரியான பொசிஷனில் உட்காந்து இந்த த்ரெட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேப்பில் போடப்பட்ட த்ரெட்டை ஆழப்படுத்துறதுக்கு இந்த செகண்ட் டேப் யூஸ் ஆகுது. ஓகேங்களா? இந்த செகண்ட் டேப் பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியட் டேப் அப்படிங்கிற இன்னொரு பேரும் இதுக்கு இருக்குது. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் டேப். ஓகேங்களா? இது தேர்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா இது ஃபைனலாக யூஸ் பண்ணக்கூடியது. ஓகேங்களா? அதாவது இந்த ஃபஸ்ட்டு செகண்டு இதில் ரெண்டையும் போடப்பட்ட த்ரெட்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் டேப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது தேர்ட் டேப் அல்லது ஃபைனல் டேப் அப்படின்னு சொல்லலாம். பார்த்தீங்கன்னா இந்த டேப் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே த்ரெட் இருக்கும். இதில் இந்த ஃபுல்லாக த்ரெட் இருக்கனால பிளைண்டு கோல்ஸ் இருக்குங்களா, அந்த மாதிரி பிளைண்டு கோல்ஸ் கூட நம்ம ட்ரில் பண்ணிட்டு அந்த எட்ஜு கடைசி வரைக்கும் நம்ம இதை தேர்ட் டேப்பில் ஃபுல் இதுக்கு நம்ம த்ரெட் பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெஷின் டேப். ஓகேங்களா? அந்த மெஷின் டேப் பார்த்தீங்கன்னா அதாவது மெஷினில் வந்து பார்த்தீங்கன்னா மெஷினில் அதாவது ரேடிக் ட்ரில்லிங் மிஷின் லேத் மிஷினில் கூட பார்த்தீங்கன்னா அதனுடைய ட்ரில் செக் மூலிமா ஃபிட் பண்ணிவிட்டு காம்பனண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹோலில் வந்துட்டு மிஷின் மூலிமா நம்ம வந்து அழுத்தி பிடிச்சிட்டு போடக்கூடிய ஒரு டேப் தான் வந்து பார்த்தீங்கன்னா மெஷின் டேப். ஓகேங்களா? இப்போ நம்ம டேப் வந்து உங்களுக்கு காட்ட போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டேப்பில் ஃபர்ஸ்ட் டேப்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா இதில் டேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மறைக்கு பக்கமாக டேப்பர் இருக்குது. இதனால் ஹோலில் இப்படி ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா இது லொக்கேட் ஆகிட்டு நம்ம த்ரெட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இது செகண்ட் டேப். இதில் பாருங்கள் டேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. ஓகேங்களா? ஒரு 3 த்ரெட் அளவுக்கு டேப்பர் இருக்குது. பார்த்தீங்களா? இது செகண்ட் டேப். ஓகேங்களா? தென் இது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் டேப். இது பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் லென்த்துக்கு பார்த்தீங்கன்னா த்ரெட் இருக்கும். ஓகேங்களா? இந்த ஃபஸ்ட்டு செகண்டு இது ரெண்டுலேயும் போடப்பட்ட த்ரெட்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் டேப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? ஃபினிஷிங் பண்ணுறதோடு இல்லாமல் நம்ம அதாவது ஹோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளைண்டாக இருக்கும். ஆல்ரெடி ஒன் சைடு வந்து க்ளோஸ் ஆகிருக்கும். அந்த மாதிரி ஹோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் த்ரெட் ஃபார்மிங் பண்ணுறதுக்கு இந்த தேர்ட் டேப் ஆனது யூஸ் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது மெஷின் டேப். ஓகேங்களா? இந்த மெஷின் டேப் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு 3 பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீத் ஃபார்மேஷன் இருக்கும். ஓகேங்களா? பாருங்கள் 3 சைடு வந்து பார்த்தீங்கன்னா டீத் ஃபார்மேஷன் இருக்குது. சரிங்களா? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதில் டேப்பரை கவனித்து பார்த்தீங்கன்னா சரிங்களா டேப்பராகவும் இருக்கும். அதே மாதிரி இந்த கட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸாக இருக்கும். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரில் செக்கை பிடிச்சிட்டு ட்ரில்லிங் மிஷினில் இந்த மாதிரி காம்பனண்ட்டில் கீழே இறக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக கீழே போயிட்டு ஃபார்வேர்டு போகும்போது கீழே போகும், நீங்கள் ரிவர்ஸ் போகும்போது மேலே வந்துடும். ஓகேங்களா? அந்த இது பார்த்தீங்கன்னா பர்ரெல்லாம் கிளியராக இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த டேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா ஹேண்ட் டேப். இந்த ஹேண்ட் டேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா
4 ஃப்ளூட் இருக்கும் பாருங்கள், 4 கட்டிங் எட்ஜஸ் வந்திருக்கும், தெரியுதுங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இது டை. ஓகேங்களா? இது டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு சாஃப்டோட ஓடியில், அதாவது இந்த டை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 10 mm டை. ஓகேங்களா? அதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் M10 ஓகேங்களா அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா? M10 to 1.5 பிச்சு. இது பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீடு ஸ்டீலில் செஞ்சுருக்காங்க. ஓகேங்களா? இந்த டேப் வந்து டை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி யூஸ் பண்ணணும்னா, இந்த மாதிரி ஹேண்டிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஓகேங்களா, இந்த ஹேண்டிலில் இந்த ஸ்லாட் இருக்கு இல்லைங்களா, ஸ்லாட் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி நார்மலாக டைட் பண்ணிவிட்டு ஓகேங்களா, நம்ம இந்த பொசிஷன் வச்சுட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ராடில் த்ரெட்டிங் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த டேப்பு டை யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா நம்ம லூப்ளிகேஷனுக்கு ஆயில் போட்டு யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இன்னும் ஒரு டைம் ஃப்ரண்டில் சுற்றினா இன்னொரு டைம் ஆஃப் ரவுண்டு பேக் எடுத்து தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இதில் வரக்கூடிய அந்த பர் மெட்டல் பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆகிறது, கீழே விழுகும், இல்லைன்னா லோட் ஆகும். சரிங்களா? அந்த மாதிரி தான் இது யூஸ் பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா டை ஹேண்டில். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பார்த்தீங்கன்னா இப்போ டேப் ட்ரில் சைஸ். ஓகேங்களா? அதாவது நம்ம ஒரு டேப் பண்ண ஒரு ஹோலில் டேப் பண்ணணும் அப்படின்னா அந்த என்ன சைஸ் ஹோல் போட்டால் அந்த டேப் மேட்சிங்காக இருக்கும். ஓகேங்களா? அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதாவது TTS அப்படின்னா டேப் ட்ரில் சைஸ். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ச்சில் பார்க்கலாம். ஓகேங்களா? இன்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3/8 டேப் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன சைஸ் ஹோல் போடணும், அதாவது ட்ரில் பண்ணணும். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா இன்ச் த்ரெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வித் ஒர்த். ஓகேங்களா? அந்த த்ரெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா பார்த்தீங்கன்னா D-1/28 பார் TPI. ஓகேங்களா? அதுதான் அதனுடைய ஃபார்முலா. ஓகேங்களா? எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அதாவது டேப் ட்ரில் சைஸ் ஃபார் 3/8 டேப். ஓகேங்களா? 3/8 டேப் பண்ணுறதுக்கு நம்ம என்ன சைஸ் ட்ரில் பண்ணணும். ஓகேங்களா? இதுதான் அந்த ஃபார்முலா. பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக வந்து பார்த்தீங்கன்னா 3/8 டேப்னாவே அதோட TPI சொல்லிக்கிறேன். TPIனா த்ரெட் பெர் இன்ச். ஓகேங்களா? அந்த TPI பார்த்தீங்கன்னா 16 த்ரெட் வரும் அதுக்கு. ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா டிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம டேப் பண்ணக்கூடிய டயா. ஓகேங்களா? அந்த டயா தான் பார்த்தீங்கன்னா 3/8. ஓகேங்களா? 3/8 மைனஸ் 1/1.28 பார் TPI கேட்டிருக்காங்க. TPI 16 TPI. ஓகேங்களா? 16 TPI போட்டு நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா ஓகேங்களா இது 0.295. அதை பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம 0.30 இன்ச். ஓகேங்களா? இது இன்ச்சில் தான் நம்ம வரும். ஓகேங்களா? நம்ம இது இன்ச்சாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த இன்ச்சாக இருக்கிறத நம்ம MMC ட்ரிபிளுக்கு கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா 0.30 இன்ட்டு 1 இன்ச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25.4 mm. ஓகேங்களா? அதனால் அந்த வேல்யூவால் இன்ட்டு பண்ணிங்க அப்படின்னா ஓகேங்களா 7.62 mm. ஓகேங்களா? இதுதான் கரெக்டான ட்ரில் சைஸ். ஓகேங்களா? 3/8 டேப் பண்ணுறதுக்கு கரெக்டான ட்ரில் சைஸ் பார்த்தீங்கன்னா 7.62 வரும். ஓகேங்களா? இந்த 7.62ங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நாம் ட்ரில் பண்ணக்கூடிய மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா MS பார்த்தீங்கன்னா SS இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டான மெட்டீரியலாக இருந்தது அப்படின்னா நம்ம யூசேஜ் அந்த மாதிரி இதில் வந்து 0.1 0.3 பார்த்தீங்கன்னா ட்ரில் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணி கூட நம்ம ட்ரில் பண்ணிவிட்டு நம்ம டேப் பண்ணலாம். ஓகேங்களா? அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம டேப் பண்ணுறதுக்கு ஃப்ரீயாக இருக்கும், இல்லைன்னா ரொம்ப டைட்டாக இருக்கும். ஓகேங்களா? இதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு காஸ்ட் அயனு, அலுமினியம், பிராஸு ஓகேங்களா இந்த மாதிரி கொஞ்சம் மிருதுவான மெட்டலில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட் பண்ணோம் அப்படின்னா இந்த 7.62 mm ட்ரில் பிட்டு போதுமானது. ஓகேங்களா? இதே ட்ரில் பிட் பண்ணிவிட்டு நம்ம டேப் பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரிக். ஓகேங்களா? மெட்ரிக் வந்து மெட்ரிக் த்ரெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி அது டேப் ட்ரில் சைஸை கண்டுபிடிக்கிறது. ஓகேங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு TTS பார்த்தீங்கன்னா டேப் ட்ரில் சைஸ் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா D-1.2264 இன்ட்டு பிச். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு 20 mm டேப் பண்ணுறதுக்கு
என்ன சைஸ் ட்ரில் பண்ணணும். ஓகேங்களா. பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இதில் டி அப்படின்னா டேப்போட டயா. ஓகேங்களா. 20 mm கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த 20 mm தான் டயா. ஓகேங்களா. இப்போது நம்ம 20 mm வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக வந்து பார்த்தீங்கன்னா 2.5 பிச்சு வரும். ஓகேங்களா. 2.5 mm பிச்சு தான் பார்த்தீங்கன்னா 20 mm த்ரெட்டுக்கு வரும். அப்போ பார்த்தீங்கன்னா டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 மைனஸ் 1.2264 இன்ட்டு பிச். ஓகேங்களா. இந்த பிச்சு வந்து பார்த்தீங்கன்னா 2.5. ஓகேங்களா. 2.5 நீங்கள் கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா அதனுடைய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 20 மைனஸ் 3.1. ஓகேங்களா. போட்டிங்கன்னா 16.9 mm. இதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம M20 டேப் பண்ணுறதுக்கு ட்ரில் சைஸ். ஓகேங்களா. 16.9 mm எக்ஸாக்டாக வரும். இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம போடக்கூடிய மெட்டீரியலை பொறுத்து இந்த சைஸை 0.5 mm வரைக்கும் 0.5 mm வரைக்கும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நம்மளுடைய யூசேஜ் அந்த மாதிரி இந்த சைஸை கொஞ்சம் அதிகப்படுத்தி போட்டுக்கலாம். ஓகேங்களா. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேப் ட்ரில் சைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஓகேங்களா. இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா எந்த சைஸ் வேணாலும் நீங்கள் டேப் ட்ரில் சைஸ் நீங்களே கால்குலேட் பண்ணிவிட்டு ட்ரில் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டேப் டை அண்டு டேப் ட்ரில் சைஸ் பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.